மாவட்டம் வெள்ளிங்கிரி சந்துவை சேர்ந்தவர் ராமகிருஷ்ணன் மகள் திவ்யா. இவர் ஓட்டு போட வந்தபோது இவரது ஓட்டை ஏற்கனவே பதிவு செய்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து திவ்யா மேலதிகாரிக்கு புகார் தெரிவித்தார். இந்த நிலையில் திவ்யாவை நீங்கள் வாக்களியுங்கள் என கூறி ஓட்டு போட அனுமதி செய்தனர். ஆனால் அவரிடம் எந்த கையெழுத்தும் பெறாமல் வாக்களிக்க அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து வித்யா அதிகாரிகள் ஏன் கவனக்குறைவாக உள்ளார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அது நேம் சைன் பண்ணது பி திவ்யலட்சுமி சொல்லி சைன் ஆகியிருக்காங்க. ஆர் திவ்யலட்சுமி சொல்லி சைன் ஆகிருக்கு. ஆனால் என் நேம் ஆர் திவ்யா ராமகிருஷ்ணன் தான் என்னோட நேம். என்னோட நம்பர் தான் 662 தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போட்ட ஓட்டு? நான் போட்ட ஓட்டு அவங்க என்னை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போயிட்டு நான் போடுறேன், இது நீங்கள் போடுங்க, நாங்கள் எழுதிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எழுதி என்கிட்ட சைன் கூட வாங்கலை. நீங்கள் போடுங்க, நாங்கள் வந்து அதை மிஸ்மேட்ச் நாங்கள் கடைசியாக ஃபைனல் பண்ணுறப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் தொகுதியில் குரோம்பேட்டை அதிமுக பகுதி செயலாளர் சதீஷ் அலுவலகத்தை வட்ட செயலாளர்கள் தங்கள் ஆதரவாளர்களுடன் முற்றுகையிட்டு பூத் ஏஜென்ட்டுகளை மாற்றியது குறித்து சரமாரி கேள்வி எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அதிமுக நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பகுதி செயலாளர் சதீஷ் கட்சியில் உள்ள நிர்வாகிகளை மதிப்பதில்லை எனவும் வட்ட செயலாளர்களை பூத் ஏஜென்ட்டாக நியமிப்பதாக கூறி அதை புறக்கணித்து புதிய நபர்களை பூத் ஏஜென்ட்டாக நியமித்துள்ளதாகவும் இதுகுறித்து கேட்டால் நீங்கள் கேள்வி கேட்க தேவையில்லை எனவும் அதிமுக பகுதி செயலாளர் சதீஷ் தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்றும் குற்றம் சாட்டினர். வேலை செய்யவும் ஓட்டு கேட்க மட்டுமே வட்ட செயலாளர்களா என கேள்வி எழுப்பினர். மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனை தேர்தலில் தோற்கடித்ததும் இவர்கள்தான் சரியான நேரத்தில் பண பட்டுவாடா செய்யாமல் இருந்தது குறித்தும் இது இவர்களது வாடிக்கையாக உள்ளது குறித்தும் இந்த செய்தியை எடப்பாடியாருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளரிடம் கூறினீர்களா என கேட்டதற்கு தேர்தல் முடியும் வரை அமைதியாக இருக்கவும் என கூறியதாக தெரிவித்தனர். குரோம்பேட்டை அதிமுக பகுதி செயலாளர் அலுவலகத்தை வட்ட செயலாளர்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அவர் இஷ்டத்துக்கு தான் கொடுப்பாரா? ஒன்லி வேலை செய்ய மாட்டேன். ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் தான் வட்ட செயலாளர். இது எந்த விதத்துல நியாயம்? இதை எடப்பாடியார் கிட்ட கொண்டு போங்க. இது சம்பந்தமா மாவட்டம் அவங்க கிட்ட பேசுனீங்க? மாவட்டம் கேட்டா மாவட்டம் வந்து அவர் வேறுபாடுகிறாரு. அவர் நாங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பகுதியில் தொடர்ந்து 2 மாதங்களாக குடிநீர் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சிங்காரப்பேட்டை மேட்டு தெரு, தர்மராஜா நகர், சிங்காரவேலன் நகர், மல்லிப்பட்டி, மஜித் தெரு, குருகப்பட்டி போன்ற பகுதிகளில் குடிநீர் இல்லாமல் கடும் சிரமத்தில் அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். தொடர்ச்சியாக ஊராட்சி அலுவலகத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் நேரடியாக அப்பகுதி மக்கள் புகார் மனுக்களை கொடுத்தும் இதுநாள் வரையில் புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களே முன்வந்து டிராக்டர் மூலம் விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். போதுமான தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தண்ணீர் குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடையே பேசி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். விரைவில் குடிநீர் பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படும் என பொதுமக்களிடையே அவர்கள் உறுதியளித்தனர். இதையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் டிஜிபி உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் டிஐஜி வழிகாட்டுதலின்படி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலன் மற்றும் குறைகேட்பு, வேலை சூழல், குடும்ப நலன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவது தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் ராஜகுமார், கலைச்செல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் காவலர்கள் எவ்வாறு தங்களின் கடமைகளை செய்ய வேண்டும், காவல்துறை பணி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோன்று அவரவர்களின் குடும்ப நலன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
வேலை மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சமநிலையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகள் மற்றும் வேலை நேரங்களில் ஈடுபடுகின்ற இடர்பாடுகளை எப்படி சமாளிக்க வேண்டும், அதே போன்று பணி சுமைகள் ஏதேனும் உள்ளதா என உயர் அதிகாரிகள் காவலர்களிடம் கேள்வி எழுப்பினர். பின்னர் அப்படி ஏதேனும் பணி சுமைகள் இடர்பாடுகள் இருந்தால் கூறி அதனை உடனடியாக சரி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினர். மேலும் இந்த கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. 100 நாய்களுக்கு நாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கால்நடைகளுக்கான சுகாதார முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி நகராட்சியினால் 50க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு செல்ல பிராணி உரிமம் வழங்கப்பட்டது. சுமார் 20 செல்ல நாய்களுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை நிரந்தரமாக தங்கிய தினம் பக்தர்களால் இன்று சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு காலை முதல் மாலை வரை பக்தர்கள் திரளாக வந்து அமைதியான சூழலில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். சுமார் பல மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த தியானம் ஆன்மீக அமைதியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக ஆசிரமத்தில் உள்ள அரவிந்தர் அறை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அன்னை அறை திறக்கப்படவில்லை. இந்த சிறப்பு நாளில் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றதாக தெரிவித்தனர். புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தளமான கடற்கரை சாலை பகுதியில் புதிய நுழைவாயில் அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தரும் இந்த பகுதியில் நுழைவு மற்றும் வெளியேற்றத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக வார இறுதி மற்றும் விழா காலங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்தவும் இந்த நுழைவு வாயில் உதவும் என கூறப்படுகிறது. பணிகள் விரைவில் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெயிலின் தாக்கம் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. வழக்கமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் குவியும் இந்த பகுதி இன்று வெப்ப அலை காரணமாக மனிதர்கள் அற்ற நிலையில் அமைதியாக இருந்தது. சாலை முழுவதும் வாகனங்களும் பொதுமக்களும் இல்லாமல் காலியாக இருந்த காட்சி கவனத்தை ஈர்த்தது. கடும் வெப்பத்தை தவிர்க்க மக்கள் வீடுகளுக்குள் தங்கியதால் சுற்றுலா மையமாக விளங்கும் இந்த கடற்கரை சாலை அபூர்வமாக வெறிச்சோடியது. கோடை காலத்தை முன்னிட்டு மாம்பழ சீசன் தொடங்கியுள்ள நிலையில் சந்தைகளில் பல்வேறு வகையான மாம்பழங்கள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. தற்போது 1 கிலோ மாம்பழம் 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. உள்ளூர் சந்தைகள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் மாம்பழங்கள் வரத்து அதிகரித்து வருவதால் விற்பனை உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டில் சீசன் ஆரம்ப நிலையில் இருப்பதால் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல வரத்து மேலும் அதிகரிக்கும் நிலையில் விலை குறையும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மே மற்றும் ஜூன் மாதங்களில் மாம்பழ வரத்து உச்சத்தை எட்டும் என்பதால் பொதுமக்கள் குறைந்த விலையில் தரமான மாம்பழங்களை வாங்கும் வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பர்த்டே